தன்னுடைய பார்வைகளை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ தணிக்கை வாரியம் இந்த மாற்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த இடங்கள், வசனங்கள், இது எல்லாத்தையுமே அரசியல் ரீதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமாக அரசியல் ரீதியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா அந்த படத்தினுடைய பிரிவியூ ஷோவை முழுமையாக அந்த படத்தை பார்த்தவன், அதோட சிறப்பு காட்சிகளை பார்த்தவன் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றேன். இவர்கள் நீக்க சொல்லிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த படத்தினுடைய, நீங்க வேற சில வார்த்தைகளை அந்த அந்த இடத்தின் கருதி, காட்சியின் அமைப்பு கருதி சில வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம்னு நினைச்சு அதை நீக்கியிருந்தாங்கன்னா அது ஓகே. ஆனா ஹிந்தி என் கனவை அளித்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அந்த 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 படத்தோட காட்சியோட சேர்த்து பார்க்கின்ற பொழுது அந்த வசனத்தோட வேல்யூ உங்களுக்கு புரியும். அது அவ்வளவு முக்கியமான ஒரு வசனம் அந்த இடத்துல வரக்கூடியது. அந்த ஒரு இளைஞன் ஹிந்தியால் தன்னுடைய வாழ்க்கை கனவு எல்லாம் அளிக்கப்பட்ட ஒரு இளைஞன் வேலை வாய்ப்பு ஹிந்தியால தன்னுடைய வேலை வாய்ப்பு பறி போயிடுச்சு அப்படின்னு கதற ஒரு காட்சி. அந்த வசனத்தை நீக்கிட்டீங்கன்னா அந்த காட்சியில என்ன இருக்குது? ஹிந்தி கத்துக்கிட்டு நான் என்ன ஆக போறேன்? இப்ப ஹிந்தியை கத்துக்கிட்டா முடியாது. ஹிந்தியை கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட பிறகும் வேலை மறுக்கப்படுற ஒரு இளைஞனுடைய சீற்றமாக அந்த படத்துல அந்த வசனம் வரும். ஹிந்தி அரக்கி அப்படிங்கிறது அன்னைக்கு வைத்த போர்டு. அன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது அவங்க ஹிந்தி அரக்கிங்கிற போர்டை காட்டினாங்க. நீங்க அதை காட்டாம என்ன பண்ணுவீங்க? அதை காட்டாம எப்படி பேச முடியும்? வர சப்பாத்தி அப்படிங்கிறது நார்மலா நம்ம பேசக்கூடியதானே வர சப்பாத்திங்கிற வார்த்தை. அதை நீங்க வர சப்பாத்திங்கிற வார்த்தையெல்லாம் நீக்கிறீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, வர சப்பாத்தி என்ற வார்த்தையை நீக்கி நீங்க அந்த அளவுக்கு தேச ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு எடுக்கக்கூடியவர்கள் ஒடிசாலையும் பீகார் என்ன பண்ணீங்க? வாழை இலையில பழைய சோறை போட்டு சாப்பிட்ற மாதிரியான காட்சிகளை வச்சு நீங்க தமிழர்களை கொச்சப்படுத்தினீங்க. நீங்க தமிழர்களை திருட்டுப்பட்ட சுமத்துனீங்க. ஆனா ஒரு திரைப்படத்தில் ஒரு கலை வடிவத்தில் ஹிந்தி அரக்கி என்ற வார்த்தையும், ஹிந்தி படித்துக் கொண்டு என்ற வார்த்தையும், வரச்சப்பாத்திங்கிற வார்த்தையும், ஹிந்தி என் கனவை அளித்ததுங்கிற வார்த்தையும் வர்றதுனால எல்லாம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான? அப்போ இந்த அரசு இன்னமும் அண்ணாவை கண்டு, மாநில சுயாட்சியை கண்டு, ஹிந்தி எதிர்ப்பை கண்டு அஞ்சுகிறது பாஜக அரசு அப்படிங்கறதுதான் இதில் புரிகிறது. அப்புறம் தீ பரவட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. அது அந்த படத்துல இடம்பெற்றதுல ரொம்ப உணர்வுமயமான ஒரு காட்சி, தீ பரவட்டும் அப்படிங்கிற காட்சி. இது எல்லாமே உண்மை சம்பவங்கள் நடந்தது. இங்க பலர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தங்களை தீக்கிரையாக்கி கொண்டு தங்கள் உயிரையே மாய்த்தார்கள். அந்த மாதிரியான ஒரு காட்சியில தீ பரவட்டும் என்று கதாநாயகன் சொல்லக்கூடிய ஒரு காட்சி. அது ரொம்ப படத்துல அவ்வளவு உயிரோட்டமான ஒரு காட்சி. அதுல தீ பரவட்டுங்கிற வார்த்தையை எடுக்க சொல்லிட்டீங்க. அண்ணாவை பற்றிய அனைத்து காட்சிகளையும் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா தொடர்பான வசனங்கள், காட்சிகள் எல்லாத்தையும் நீக்க சொல்லி இருக்குது சென்சார் போர்டு. அப்படின்னு சொன்னா அண்ணாவை கண்டு இன்னமும் அஞ்சுகிறதா பாஜக அப்படிங்கிற கேள்வியும், சென்சார் போர்டு அஞ்சுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் தான் இதற்குள் எழுகிறது. நிச்சயமாக இது அரசியலாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான், அதில் துளியும் மாற்று கருத்து இல்லை. திரு செந்தில்வேல், இப்போ இது தமிழ்நாட்டில் நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், இதனை மையப்படுத்திய ஒரு திரைப்படம். இது வரலாறு சார்ந்த ஒரு திரைப்படமாக இருக்கிற பட்சத்துல அதில் தணிக்கை வாரியம் மாற்றம் செய்ய சொல்றதை எப்படி பாக்குறது? இல்ல, இது எந்த ஒரு கதையாக இருந்தாலும், வரலாற்று தொடர்பான கதையாக இருந்தாலும் அதுல அவங்க என்ன செய்வாங்கன்னா கற்பனைகளோட கடந்துதான் அளிப்பாங்க. அதனால இது யார் மனதையும் புண்படுத்துவதில்லை அப்படிங்கிற அந்த ஓப்பனிங்ல அதை போடுவாங்க. எல்லாத்தையுமே இருக்கும். இப்ப இது நடந்த வரலாற்று சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அதே நேரத்தில் ஒரு கற்பனையோடு கூடிய ஒரு கலைப்படைப்பா தான் வருது. இப்ப நீங்க இதற்கு முன்பு வந்த சில படங்களை கூட நான் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சார்பட்டா பரம்பரை வந்த பொழுது அப்போ மிசா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அந்த படத்துல சில காட்சிகள் அது தொடர்பான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கும். வடசென்னை திரைப்படத்தின் பொழுது எம்ஜிஆர் மரணமடைந்த காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கும். சில அரசியல் இலைமறைக்காக அதுல பேசப்பட்டிருக்கும். இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வெளியான திரைப்படங்கள், பல திரைப்படங்களில் நேரடியாக பல அரசியல் தொடர்பான வசனங்கள் மிக தெளிவாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட வட இந்தியாவில் வெளியான பல திரைப்படங்கள் நம்ம பார்க்கிறோம். லைக் கேரளா ஸ்டோரிஸ் போன்ற பல திரைப்படங்களை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு சார்பான திரைப்படங்கள், அவர்களுக்கு சாதகமான திரைப்படங்களில் அவர்கள் என்ன மாதிரியான வசனங்களை விட்டு பண்ணாலும் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் நீடிக்குது. ஆனால் தமிழ்நாட்டுல நீங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டத்தை திரைப்படமாக்கின்ற பொழுது அதனுடைய மையம்ங்கிறது என்னங்க? இந்த படம் என்னங்க? இந்த படத்தோட பேசுபொருள் என்னங்க? இந்த பராசக்தி பேசக்கூடிய பேசுபொருள் என்ன? அது என்ன பொழுதுபோக்கு படமா, ஒரு காதல் படமா, அது கமர்ஷியல் படமானா இல்ல. அது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்திய ஒரு படங்க. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்திய ஒரு படத்துல ஹிந்தி அரக்கிங்கிற வார்த்தையை எடுக்கணும்னு சொன்னா அதுல என்ன இருக்கு? படத்தினுடைய மையப்பொருளே ஹிந்தி எதிர்ப்பு தானே. நீங்க அந்த படம் தெளிவா ஒண்ணு சொல்லுங்க, நாங்கள் ஹிந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, ஹிந்தி திணிப்பிற்கு எதிரானவர்கள். அந்த மாதிரியான காட்சி நிறைய இருக்கு. அதுல ஹிந்தி திணிப்பிற்கு தான் நாங்கள் எதிரிங்கிறத திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இன்னொன்று, வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில், மேற்கு வங்கத்தில்,
இன்ன பிற பிராந்திய மொழிகள் பேசக்கூடிய உயிர்ப்போடு இருக்கக்கூடிய மாநிலங்களை சேர்ந்தவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்ததாகத்தான் அந்த திரைப்படம் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்த திரைப்படம் வந்து எந்த மொழியையும் இழுத்தும் பழித்தும் பேசல, யாருக்கும் எதிராகவும் பேசல, நடந்த வரலாற்றை சொல்லுகிறது. அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்லுகின்ற பொழுது அத இவ்வளவு கட்டு கொடுத்தீங்கன்னா அந்த படம் வந்து அதனுடைய உயிரோட்டத்தை இழந்து விடும் அப்படிங்கறதா. நீங்க இது அஞ்சுகிறீர்கள், ஹிந்தி எதிர்ப்பு மீண்டும் வந்துவிடக்கூடாது, பாஜகவின் ஹிந்தி திணிப்பிற்கு எதிரான ஒரு குரல் மக்கள் மத்தியில் வந்துவிடக்கூடாது ஒரு கலைப்படைப்பின் மூலமாக என்று ஒன்றிய பாஜக அரசு அஞ்சுகிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செந்தில்வேல். பராசக்தி திரைப்படத்திற்கு 25 மாற்றங்கள் அதில் செய்யப்பட்டு அந்த அடிப்படையில் இந்த UA சான்றிதழ் வழங்கப்படுவதாக தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. இது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை விருந்தினர்கள் நம்மோடு பகிர்ந்ததை பார்த்தோம்.